அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருமண மோசடி புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா திருமண மோசடி புகார் ஒன்றை காவல் நிலையத்தில் கொடுத்திருந்தார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அந்த புகார் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த புகார் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது. மேலும் பெண்கள் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இந்த வழக்கை விசாரணை நடத்தினார்கள். ஜாய் கிறிசில்டா நேரில் ஆஜராகி விசாரணை நடத்தப்பட்டது. அதே போல மாதம்பட்டி ரங்கராஜும் அங்கு விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். ஆனால் வழக்கு பதிவு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக கூறி ஜாய் கிறிசில்டா இந்த மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 2 முறை இருவரும் ஆஜராகியிருக்கிறார்கள். 2 பேரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அது மேலும் இது தொடர்பான ஆதாரங்களையும் ஜாய் கிறிசில்டா மகளிர் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இன்று 2 பேருமே விசாரணைக்கு 3வது முறையாக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாதம்பட்டி ரங்கராஜ் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. மகளிர் ஆணையத்தின் சார்பில் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவர் செல்போனை எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜாய் கிறிசில்டாவும் இன்று விசாரணைக்காக ஆஜராகவில்லை. ஏனென்றால் அவருக்கு இன்று ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்ற தகவலை ஆணையத்திடம் அவர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விசாரணை என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. இன்று ஆஜராக சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜிற்கு மற்றொரு நாள் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.